பொங்கல் சீரிஸ் தான் கண்டினியூ ஆயிட்டிருக்கு. சாட்டர்டே நைட்டு போன நைட் அவுட் தான் இது. நைட் அவுட் அப்டின்னா எனக்கு ரொம்பவே ஜாலி, ரொம்பவுமே பிடிக்கும். அது ஏன் அப்டின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நைட் அவுட் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது. நைட் அவுட் அப்டின்னாவே ஆமா அதெல்லாம் கூடவே கூடாது. நோனா நோ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் நைட் அவுட் அப்படிங்கிறதே வந்து எங்கேயாவது கோயிலுக்கு போகிறோம், விடிய காலம்பற கிளம்பணும் அப்படின்னா, அம்மா, அப்பா, ஃபேமிலிஸ் கூட போகிறது தான் நைட் அவுட். அது மாதிரி நைட் அவுட்லாம் போனதே கிடையாது. நான் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டால் கூட அம்மா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போனால் நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட்க்குமே நைட் அவுட்னா சுத்தமாகவே பிடிக்காது. அவருக்கு அதெல்லாம் விருப்பம் இருக்காது. நைட் அவுட்லாம் வேண்டாம்மா எதுக்கு அப்படி சொல்லிடுவார். ஸோ திருப்பியும் செவுத்துல எடுத்த பந்து போல் அம்மா வீட்டுக்கே திரும்ப வந்துட்டேன். இப்போ வந்து என் தம்பி ஒய்ஃபு, தம்பி குழந்தைங்க, என் பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து நைட் அவுட் போனோம். ஏன் நைட் அவுட்னா அவ்வளோ பிடிக்குது அப்படின்னா, ரொம்ப அமைதியான ரோடு, எந்த டென்ஷனும் இருக்காது. அப்புறம் ஃபோன் கால்ஸ் வந்து வந்துட்டே இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அப்படியே சைலண்ட்டாக நம்ம மட்டும் தான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கான வேர்ல்டு அப்படி ஒரு ஜாலியாக இருக்கும். நமக்கு பிடிச்சமான பாட்டு, குழந்தைங்கள்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் வந்து காரில் வந்து இப்படி சன்ரூஃப் இருந்துச்சுன்னா சொல்லவே தேவையில்லை. இப்படி மேலே ஏறிட்டு அந்த அந்த பைபாஸ் ரோட்டில், யாருமே இல்லாத ரோட்டில் நாம் மட்டும் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த டைமில் ஆப்போசிட்டில் வர வண்டிஸ்லாம் கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வருவாங்க. ஸோ ஒரு ஒரு மிதமான வேகத்தில் நம்ம மட்டும் அந்த ரோட்டில் நம்ம வந்து ரவுண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் நைட் அவுட் போக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து நைட் அவுட் போகும்போதெல்லாம் பெருசாக சாப்பிடணும் அந்த ஆர்வம்லாம் எனக்கு இருக்கவே இருக்காது. சரி குழந்தைங்களாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்டால் போயிருந்தோம். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் வெரைட்டிஸ்லாம் நிறையவே இருந்தது. ஸோ எனக்கு மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி ஜூஸ்லாம் குடிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தி கான்சியஸ்லேயே மோஸ்ட்லி இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஜூஸ் நான் எடுக்கவே இல்லை. சரி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி ட்ரை பண்ணோம். ஸோ ஓகேவாக இருந்தது. அண்ட் வந்து சிக்கன் சாண்ட்விச்சும் வந்து குழந்தைங்களாம் வாங்கியிருந்தாங்க. பசங்க எல்லாமே சேர்ந்து வாங்கி சாப்பிட்டாங்க. நான் இதை வந்து பெருசாக லைக் பண்ண மாட்டேன். சும்மா அவங்க கூட கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்காக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். பசங்களுக்கு இது தான் பிடிக்குது, இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குது. என்னோடய சாட்டர்டே நைட்டு வந்து இந்த நைட் அவுட் முடிஞ்சது. மோஸ்ட்லி இந்த மாதிரி எப்போயாவது ஃபெஸ்டிவல் டைமில் போகும்போது நாங்கள் நைட் அவுட் போவோம், ஜாலியாக இருப்போம். நீங்கள் யாரெல்லாம் நைட் அவுட் போவீங்க? நைட் அவுட் போகும்போது உங்களோட மைண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ரிலாக்ஸ்க்காக நீங்கள் போகிறீங்களா இல்லை ஜாலிக்காக போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.